நகர் வடப்பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் காணவிருப்பது தமிழக முதலமைச்சர் கோப்பைக்கார விளையாட்டு போட்டி தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவில் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அதில் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கார விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இந்த விளையாட்டு போட்டியை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு கடமை வீரர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை விளையாட்டுத்துறை அலுவலர்கள் சிறப்போடு ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட ஆட்சியர் Need a reliable courier and cargo service across Tamil Nadu, Kerala, and Karnataka. We ensure your packages are delivered within 24 hours, no matter where you are in these states. Whether by road or sea, our fleet of trucks and cargo ships are always on the move. We also offer a wide range of automobile spare parts and delivered all types of goods and automobile spare across Tamil Nadu, Kerala, and Karnataka. Trust us for fast, reliable, and comprehensive delivery services. Contact us today. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உயர் திரு லட்சுமி பவ்யா தன்னிரு அவர்கள் சிறப்போடு கலந்து கொண்டார். இவர்களோடு நீலகிரி மாவட்ட குன்னூரை சார்ந்த பலரும் சிறப்போடு கலந்து சிறப்பித்தார்கள். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைப்பின் மாநில துணை அமைப்பாளரும் குன்னூர் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவரும் மலை அரசியின் இளவரசன் என்று வர்ணிக்கப்படுகின்ற பாமு வாசிம் ராஜா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் உதகை நகரமன்றத்தினுடைய துணை தலைவரும் இளைஞர் பட்டாளத்தின் தளபதி என்று நீலகிரி மாவட்டத்தில் வர்ணிக்கப்படுகின்ற ரவிக்குமார், உதகை நகரமன்றத்தினுடைய தலைவி வானேஸ்வரி மற்றும் இதில் அரசு அதிகாரிகள், விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்கள், இன்னும் விளையாட்டு வீரர்கள் என பலரும் கிடந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் நேரடியாக வர்ணனையோடு இந்த நிகழ்ச்சியை நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார். இதனை நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் படம்பிடித்து சிறப்போடு நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் கோப்பை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் 2024 மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த விளையாட்டுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாகவும் சீராகவும் நடைபெற்று வருகின்ற விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒவ்வொரு அதிகாரிகள் கொண்டு அனைவருக்கும் நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருங்காலத்தில் இந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொல்லி நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நிகழ்ச்சியானது இன்றிரவு 6:30 மணி அளவில் நீலமலை தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வது சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜி. நிக்கோலாஸ். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கால்பந்து போட்டியை எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மண்ணின் மைந்தர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் தொடங்கி வைப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மைதானத்தில் இருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களும் அன்பர்களும் தயவு செய்து மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். கால்பந்து போட்டிகள் துவங்க உள்ளதால் தயவு செய்து அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். Players introduction.
விளையாட்டு வீரர்கள் அறிமுகம். சேஷான் ஜென்ஸ் பலூன்ஸ். நம்ம இன்னும் நிறைய காம்படிஷன்ஸில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் அதில் வந்து நிறைய மெடல்ஸ் நம்ம வின் பண்ணி வரணும். ரெண்டாவது இந்த சிஎம் ட்ரோஃபி இன்னைக்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதில் கூட நமக்கு நல்ல பார்ட்டிசிபேஷன் வரணும் அண்ட் ப்ளஸ் கூட என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா நல்லா கவர் பண்ணிட்டு இதுக்கு வைட்லி சர்க்குலேட் பண்ணணும்னு என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ. விளையாட்டுத் துறையில் எப்படியெல்லாம் இந்த மாவட்டத்தில் சாதிக்க வேண்டும் என்பது குறித்து மிக அழகாக ரத்தின சுருக்கமாக சிறப்பானதொரு தலைமையுரையாற்றி இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகனாக இந்த விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஐயா அவர்களை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நீலகிரி மாவட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு ஆணையம் மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பை 2024 மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் இங்கே தொடங்கி வைப்பதற்காக என்னை அழைத்து இந்த வாய்ப்பை நல்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் விளையாட்டுத்துறைக்கும் நமது விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டு நலத்துறையில் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக தலைமை உரையாற்றி தலைமை பொறுப்பேற்று இருக்கின்ற நம்ம மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவியா தண்ணீர் ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்பு ஆட்சி சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட விளையாட்டு மற்றும் விளையாட்டு அலுவலர் பொறுப்பு நீலகிரி மாவட்டம் திருமதி போ இந்திரா இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, நான் முன்னதாக நிகழ்ச்சி நடத்திருக்கின்ற முதலை நகரமன்ற துணைத்தலைவர் சகோதரர் முதலமன்ற ஊராட்சி ஒன்றியக்குழு சகோதரர் திரு மாயன் மாதன் இறுதியில் நன்றி உரையாற்றுவதில் மாவட்ட உடற்பயிற்சி ஆய்வாளர் முதலமைச்சர் கோப்பைக்கான அனைத்து விளையாட்டுப் போட்டிகளையும் துவக்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்பிற்குரிய அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீலகிரி விளையாட்டு அலுவலர் அவர்களே, அருமைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, உதகை ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே,
வருகை தந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு மாணவ மாணவியர்கள், உலகிலே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அத்துணை பேரும் பயன்படுத்தக்கூடிய ஒரே மைதானமாக இந்த மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட மைதானம் ஒன்று மட்டும்தான் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவிலே கால்பந்தாட்டம் மிக பிரசித்தியை பெற்ற விளையாட்டு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய உலகை ரேஸ்கோர்ஸ் மைதானத்திலே சந்தோஷ் டிராபி கோப்பை அகில இந்திய அளவிலே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய விளையாட்டு போட்டி இங்கே நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய மரியாதைக்குரிய வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று வருகிறார்கள். நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியானது இன்று 7 மணி அளவிலே நீலமலை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. சிறப்பானது விழா பேருரையாற்றிய தமிழக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டி மாவட்ட அளவில் நடைபெற்று வருகிறது. இது உதகையிலும் நடைபெற்றது. இதிலும் விளையாட்டு மாணவ மாணவிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்று நமது செய்தியாளர் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும் ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் இதனை உதகையில் இருந்து நமது நகர பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் கோர்வையாக்கி சிறப்போடு நமது நீலமலை தொலைக்காட்சியில் வழங்குவது நம்முடைய செய்தியாளர் பிரசாத் அவர்கள் சிறப்போடு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் காண்பதற்கு யூடியூப் NMTV பகுதியில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்திருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று கேட்டு நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை ஆண்பில்.